நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் இபிஎஸ் 95 பென்ஷன் 1000 முதல் 7500 ரூபாய் ஓய்வூதியம் டிஏ 4 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக இபிஎஸ் 95 பென்ஷன் வாங்கும் எந்தெந்த ஓய்வூதியர்கள், எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் ஓய்வூதியம் வழங்குவது பற்றிய தகவல்கள், ஓய்வூதியர்களுக்கான வழங்கக்கூடிய அகவிலைப்படி பற்றிய தகவல்கள் இதன் வெளியிடப்பட்டுள்ளதா, அதற்கான வழிமுறைகள் இதன் உள்ளதா, எதன் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். இந்தியாவின் மிகப்பெரிய ஓய்வூதிய திட்டமான ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம் 1995 இபிஎஸ் 95 அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். 2014 குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் விலைவாசி விண்ணை தொட்டுவிட்டது. மருத்துவ செலவுகள், அத்தியாவசிய பொருட்களின் விலை என அனைத்தும் பல மடங்கு உயர்ந்துவிட்டன. மாதம் ரூபாய் 1000 வைத்து இந்த காலத்தில் கௌரவமாக வாழ்க்கை வாழ்வது சாத்தியமில்லை என்று முதியவர்கள் கண்ணீருடன் கூறுகின்றனர். நாடு முழுவதும் பேரணிகள், தர்ணாக்கள், மனுக்கள் என ஓய்வூதியதாரர்கள் ஓயாமல் போராடி வருகிறார்கள். நடைபெற்று வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் எம்பி பால்யா மாமா சுதேஷ் கோபிநாத் மாத்ரே இந்த கோரிக்கையை மக்களவையில் வலுவாக எழுப்பினார். அவர் கேட்ட முக்கிய கேள்விகள்: குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 7500 உயர்த்த அரசுக்கு திட்டம் இருக்கிறதா, இல்லையெனில் அதற்கான காரணம் என்ன, பணவீக்கம் உயரும்போது கூட அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போல இவர்களுக்கு அகவலைப்படி டிஏ ஏன் வழங்கப்படுவதில்லை, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணையமைச்சர் சோபா கரன்லஜே அளித்த விரிவான பதிலில் ஓய்வூதியதாரர்களின் எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கியது. குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 7500 உயர்த்தும் திட்டம் ஏதும் தற்போது பரிசீலனையில் இல்லை என்று அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதற்கு அவர் சுட்டிக்காட்டிய முக்கிய காரணம் திட்டத்தின் நிதி பற்றாக்குறை. இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் முதலாளியின் பங்களிப்பில் 8.33% மற்றும் மத்திய அரசின் பங்களிப்பாக மாதம் ரூபாய் 15000 ஊதிய உச்சவரம்பு வரை 1.16% நிதி வழங்கப்படுகிறது. திட்டத்தின் கடைசி மதிப்பீட்டின்படி மார்ச் 31, 2019 இபிஎஸ் நிதியானது பற்றாக்குறையில் இயங்குகிறது. இதன் பொருள் என்னவென்றால், ஊழியர்கள் மற்றும் முதலாளிகளிடமிருந்து தற்போது பெறப்படும் பங்களிப்புகள் எதிர்காலத்தில் வழங்கப்பட வேண்டிய அனைத்து ஓய்வூதிய செலவுகளையும் ஈடு செய்யும் போதுமானதாக இல்லை. எனவே புதிய நிதி ஆதாரங்கள் அல்லது பங்களிப்பு மாதிரி இல்லாமல் ஓய்வூதியத்தை உயர்த்தினால் இந்த பற்றாக்குறை மேலும் மோசமடையும் என்று அரசு வாதிடுகிறது. இருப்பினும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பிற்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் 1.16% நிதி உதவியுடன் கூடுதலாக குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 1000 தொடர்ந்து வழங்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் தற்போது நிதி ஆதரவை வழங்கி வருகிறது. விலைவாசி ஏறும்போது நாங்கள் எப்படி வாழ்வது என்ற ஓய்வூதியதாரர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இந்த திட்டம் அரசாங்க ஊழியர்களைப் போல ஊதியத்துடன் இணைக்கப்பட்ட கட்டமைப்பு அல்ல என்றும், இது வரையறுக்கப்பட்ட பங்களிப்பை அடிப்படையாக கொண்டிருப்பதால் அகவிலைப்படி டிஏ வழங்குவது இதன் கட்டமைப்பில் இல்லை என்றும் விளக்கமளித்தார். அரசு தொழிலாளர்களுக்கு அதிகபட்ச நலன்களை உறுதி செய்ய கடமைப்பட்டுள்ளது என்று கூறியிருந்தாலும் நிதியின் நீண்டகால நிலைமைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அதிகரித்த விலைவாசி, மருத்துவ செலவுகள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஒப்பிடுதல் போன்ற காரணங்களால் இந்த ஓய்வூதியதாரர்களின் போராட்டங்கள் மீண்டும் வெடிக்கின்றது. ஆனால் ஓய்வூதிய திட்டத்தில் கட்டமைப்பில் பெரிய மாற்றங்கள் அல்லது கூடுதல் அரசு நிதி ஆதரவு இல்லாமல் குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வின் கனவு இப்போதைக்கு நிறைவேறாது என்பது தெளிவாகிறது. இந்த தகவல்கள் பற்றி, கோரிக்கைகள் பற்றி, பரிந்துரைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.